Bienvenidos amigos, ¿cómo están? Soy Akram y seré su profesor de español. ¿Están listos para aprenderlo? ¡Vamos! Yes, Tamil வழியா நம்ம வந்து ஸ்பானிஷ் மொழி கத்துக்க போறோம். இந்த வீடியோ வந்து actually part 2. என்னோட part 1 வீடியோ பார்க்கறதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் வந்து ஈஸியா புரியும். Introduce yourself அப்படின்றதா இன்னைக்கான வீடியோட தலைப்பு. இந்த வீடியோ முடியும் போது உங்களை பத்தி ஸ்பானிஷ்ல இன்ட்ரோ듀ce பண்ண முடியும். சேலஞ்ச் பண்றேன். போன வீடியோல ஹலோக்கு என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? எஸ், ஓலா ஓலா ஓலா. இந்த வார்த்தை பிளஸ் குட் மார்னிங் அப்படின்றத சேருங்க. அந்த வார்த்தைக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், buenos días buenos días buenos días. அப்போ ஹலோ குட் மார்னிங் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். hola buenos días hola buenos días hola buenos días. perfect. அடுத்த வார்த்தை how are you அப்படி சொல்லிட்டு கேட்கணும். எப்படி கேட்போம்னா como está como está como está como está como está. இன்னும் கொஞ்சம் பேச்சு வழக்கு மாதிரி கேட்கணும் அப்படின்னா அது ஒரு கலோக்கியல் திங் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்னொரு வார்த்தை இருக்கு ஸ்பானிஷ்ல. அதுதான் கே தால் கே தால் கே தால் கே தால். இதோட இங்கிலீஷ் மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும். உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்பானிஷ்கார் வந்து como está அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நீங்க பதில் என்ன சொல்லணும்? estoy bien. ஷார்ட் ஃபார்மா bien அப்படின்றது மட்டும் சொல்லலாம். இங்கிலீஷ்லயும் பாருங்க நம்ம I am good சொல்லுவோம், சம்டைம்ஸ் வெறும் good மட்டும் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் ஸ்பானிஷ்லயும். ஸோ estoy bien, I am good, வெறும் bienனா good மட்டும் வரும். ஸோ இது மட்டும் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஸோ கேள்வி como está, பதில் estoy bien. அடுத்து போன வீடியோல நான் I am அப்படின்றதுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன் ஸ்பானிஷ்ல. என்னன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குங்களா? எஸ், soy soy soy. இப்போ I am Akram அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்வேன்? நான் அக்ரம் சொல்லிட்டு soy Akram soy Akram soy Akram. இப்போ அதை விட்டுருங்க. இப்போ my name is Akram அப்படின்னு சொல்லணும். I am Akramக்கு பதிலா my name is Akram சொல்லணும். அது எப்படி சொல்வேன்னா me llamo Akram me llamo Akram me llamo Akram. என் பேருக்கு பதிலா உங்க பேரை போட்டுக்கோங்க. லைக் me llamo Gayatri me llamo Kumar அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். my name is Gayatri my name is Kumar அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து உங்க வயசை பத்தி சொல்லணும். அதை சொல்லணும் அப்படின்னா நம்பர்ஸ் நம்ம கண்டிப்பா தெரியணும். அதை நான் பார்ட் 3 வீடியோல வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதை போய் செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இந்த வீடியோக்காக ஒரு 25 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போம். ஸோ 25 அப்படின்றக்கு ஸ்பானிஷ்ல 25 25 25. அப்போ எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவோம்? I am 25 years old அப்படின்னு சொல்லிட்டு tengo plus 25 அதுக்கப்புறம் años. இந்த மூணு வார்த்தை சொல்லணும். tengo 25 años tengo 25 años I am 25 years old அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த años அப்படின்னு நம்ம சேர்க்கணும்ல, அது வந்து இங்கிலீஷ் வந்து இயர்ஸ் அப்படின்றதுக்கு சமம். இப்போ 25 மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்க உங்களோட ரியல் ஏஜ் வந்து போடலாம் நம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம். கண்டிப்பா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இப்போ நான் வந்து டீச்சரா இருக்கேன் அப்படின்னா அப்ப நான் என்ன சொல்லுவேன்? soy profesor I am teacher அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ நீங்க ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிறீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? ஸ்டூடெண்ட். அப்ப ஸ்டூடெண்ட் இருக்கு ஸ்பானிஷ்ல estudiante. அப்ப நீங்க சொல்லணும் I am a student எப்படி சொல்வீங்க? soy estudiante soy estudiante அப்படி சொல்லிட்டு சொல்லணும். இப்போதைக்கு நான் ஒரு 5 ப்ரொஃபஷன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2 ப்ரொஃபஷன் கத்துக்கிட்டோம். ஒன்னு டீச்சர், அது என்னது? ப்ரொஃபெசர். அப்புறம் கேர்ளுக்கு சொல்றதா ப்ரொஃபெசரா. ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு இது வந்து காமன் தான். ஸோ பாய் ஸ்டூடெண்ட் சரி கேர்ள் ஸ்டூடெண்ட் சரி ரெண்டுமே estudiante. அடுத்து நெக்ஸ்ட் வந்து டாக்டர். டாக்டருக்கு வந்து நம்ம சேம் வேர்டு தான், பட் ஸ்பானிஷ் ஆக்சென்ட்ல வாசிக்கணும். doctor doctora. அதுக்கப்புறம் பிசினஸ் மேன், ஒரு பிசினஸ் மேன் ஒரு பிசினஸ் உமன் சொல்லும் போது empresario empresario அல்லது empresaria. அடுத்து இன்ஜினியர் அப்படின்றதுக்கு ingeniero ingeniera. once again profesor profesora, estudiante estudiante, doctor doctora, empresario empresaria, ingeniero ingeniera. அப்போ எல்லாத்துக்கூடயும் I am சொல்லிட்டு சேர்ப்போம். soy profesor soy estudiante soy doctor soy empresario soy ingeniero அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் ஒரு கேர்ளா இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லா வேர்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபெமினினா மாற்றணும். ரைட்டா? அப்போ என்ன வரும்? soy profesora soy estudiante soy doctora soy empresaria soy ingeniera அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்.
ஓகே, அடுத்த phrase, நான் இந்திய நாட்டுக்காரன், I am Indian அப்படின்றதை எப்படி சொல்வீங்க? பார்ட் 1 ல வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். எஸ், soy indio ஒரு மேல் சொல்றாங்க. soy India ஒரு ஃபீமேல் சொல்றாங்க. இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? I am Indian, soy indio, soy India, soy indio, soy India. So இந்தியா அப்படின்றது தான் ஸ்பானிஷ்லயும் நாடுக்கும் சொல்லுவாங்க. ஐ மீன் இந்திய நாடுக்கு ஸ்பானிஷ்லயும் இந்தியா தான் சொல்லுவாங்க. ஆனா இந்திய நாட்டுக்காரங்க அந்த நேஷனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா பாய் வந்து பாத்தீங்கன்னா இந்தியோ, கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரி நேமே இந்தியா அப்படின்றதா வரும். ஸோ இந்தியா அப்படின்னா கண்ட்ரி நேம், இந்தியோ இந்தியானா மேல் இந்தியன், ஃபீமேல் இந்தியன். அடுத்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஸ்பானிஷ் மொழி பிடிக்கும் அப்படின்றத எப்படி சொல்லணும்னா மே குஸ்தா, ஐ லைக் அப்படின்றதுக்கு ஸ்பானிஷ்ல மே குஸ்தா பிடிக்கும், மே குஸ்தா. ஸ்பானிஷ் மொழி போடுங்க el español, me gusta el español. எப்படி சொல்லணும்? me gusta el español, me gusta el español. அடுத்து லைக் உடைய ஆப்போசிட் ஹேட், ரைட்டா? எக்ஸாம்பிளுக்காக ஐ ஹேட் இங்கிலீஷ்னு சொல்றீங்க. ஐ ஹேட் அப்படின்றதுக்கு எப்படி me gusta போட்டோமோ அதே மாதிரி odio, odio, odio el inglés, odio el inglés, odio el inglés. எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் சொல்றேன். நமக்கு வேற ஏதாவது ஸ்பானிஷ் வார்த்தை தெரிஞ்சுன்னா அது கூட நீ ஆட் பண்ணிட்டு போட்டே போகலாம். அடுத்த வேர்டு உங்களை பார்த்ததுல சந்தோஷம், nice to meet you அப்படின்றதுக்கு ஸ்பானிஷ்ல encantada, encantada அல்லது மேல் சொல்றாங்க encantado, encantado, encantada, encantado. ஸோ ஜெண்டர் இருக்குது. அதே சப்போஸ் ஜெண்டர்லெஸ் வேர்டா சொல்லணும், எல்லாருக்கும் காமனா இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கு, அதுதான் mucho gusto. என்னோட mucho gusto, mucho gusto அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் தேங்க்யூ அப்படின்றதுக்கு என்ன சொல்லி ஞாபகம் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோல? எஸ், gracias, gracias, gracias. அண்ட் பாய் அப்படின்றதுக்கும் பார்ட் 1 வீடியோல சொல்லி கொடுத்துருப்பேன், அது ஞாபகம் இருக்கா? எஸ், adios, adios, adios. பெர்ஃபெக்ட். சரி, இப்போ என்னென்ன படிச்சோமோ எல்லாத்தையும் பண்ண வரிசையா அப்படியே படிப்போம். இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஸ்பானிஷ். ஃபர்ஸ்ட் hello, hola, good morning, buenos días. How are you? ¿Cómo está? I'm good. Estoy bien. My name is Kumar, for example. Me llamo Kumar. I'm 25 years old. Tengo 25 años. I'm a businessman. Soy empresario. I'm Indian. Soy indio. I like Spanish. Me gusta el español. I hate English. Odio el inglés. Nice to meet you. Encantado. Thank you. Gracias. Bye. Adios. Finally, உங்களால உங்களை பத்தி ஸ்பானிஷ் சொல்ல முடிஞ்சா? Well, இதே மாதிரி நம்ம எந்த ஒரு மொழியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம் with right guided and right material. ஸோ யாரெல்லாம் பார்த்தா ஸ்பானிஷ் வந்து முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறீங்களோ அவங்க வந்து கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பர் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ 9789960549 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து பண்ணால் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்பானிஷ் வந்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படிப்பட்ட டீச்சர் அண்ட் எப்படி என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, gracias. Adiós.